என்றும் சமூக சிந்தனையில் மக்கள் ஆயுதம். மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் சிவா அவர்கள் பேசுகிறேன். கோவையில் பல ஏழை தொழிலாளி குடும்பங்கள் வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் நிறையா புறம்போக்கு இடம் இருக்கு, சட்டம் புறம்போக்கு இருக்கு. ஆனால் இந்த அரசு அவங்களுக்கு இடம் கொடுக்கறதுக்கு மறுத்துட்டு இருக்காங்க. ஆகவே வீடற்றோர் மக்கள் இயக்கத்தின் சார்பாக இந்த வீடு இல்லாத ஏழை மக்களுக்கு வீடு வழங்க வேண்டுமாய் தமிழக அரசையும் முதலமைச்சரையும் அரசு ஆணை கொடுத்துட்டாங்க 2000 வீடு கட்டித்தரேன்னு. ஆனால் இது வரைக்கும் யாருக்கும் கட்டித்தராம இருக்காங்க. இந்த வீடு இல்லாத ஏழை மக்களினுடைய துயரத்தை துடைப்பதற்காக வீடு கட்டித்தரமா வீடோ அல்லது இடமோ கொடுத்து உதவ வேண்டுமாய் தமிழக அரசையும் முதலமைச்சரையும் வீடற்றோர் மக்கள் இயக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நீங்க இலவசமா எங்களுக்கு பஸ் ஃப்ரீ பண்ணிருக்கீங்க, காப்பீடு திட்டம் கொடுத்துருக்கீங்க. அது போக ஸ்மார்ட் ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்துருக்கீங்க. நாங்க கேட்காமையே எல்லாமே நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆனா எங்களுக்கு சொந்தமா வீடு கிடையாது. எல்லாரும் வாடகை வீட்டுல இருந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. மாற்றுத்திறனாளில இருந்து, விதவைகள்ல இருந்து, கணவனால் கைவிடப்பட்டவங்கல இருந்து அத்தனை பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க இலவசமா வீடோ இடமோ நீங்க கொடுக்கணும். எங்களுடைய வேண்டுதல் அதுதான். இப்ப ஸ்மார்ட் சிட்டி, கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி ஓகே, எல்லாருக்கும் சொந்த வீடுங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி தர மாதிரி மிக தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன்.